இன்றைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க இருக்கிறது 6 மணிக்கு வாங்க. இது எப்படி நாங்க சிங்களத்துல சொல்றோம். 6 மணிக்கு வாங்க. இப்ப 6என்றதுக்கு சிங்களம் ஹயர். ஹயர். அப்ப 6 மணிக்கு என்றா அந்த இக்கு தானே வருது. அப்ப நாங்க ட சேர்ப்போம். இப்ப ஹயட்ட 6 மணிக்கு வாங்க. வாங்கட்டா என்ன? அப்ப ஹயட்ட என்ன? ஹயட்ட என்ன? 6 மணிக்கு வாங்க. ஹயட்ட என்ன? இதே மாதிரி இப்ப 3 மணிக்கு வாங்கட்டா துணட்ட என்ன? 3 மணிக்கு வாங்க. துணட்ட என்ன? தெக்கட்ட என்ன? 2 மணிக்கு வாங்க. எக்கட்ட என்ன? 1 மணிக்கு வாங்க. இப்ப இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ஸ் வந்து வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 7 மணிக்கு கிளாஸ் இருக்கு. இதுவும் சேம் பேட்டர்ன், இக்கு பேட்டர்ன். 7ன்னா உங்களுக்கு தெரியும் ஹத்த. அப்ப ஹத்தவோட நீங்க ட சேர்த்து விட்டீங்கன்னா சரி. இப்ப ஹத்தட்ட 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 வகுப்பு. வகுப்புக்கு வந்து சிங்களம் பந்திய. இல்லாட்டி நீங்க இங்கிலீஷ் தான் பாவிக்க போறீங்கன்னா இந்த கிளாஸ் இருக்கு தானே, கிளாஸோட எக்க சேர்த்து விட்டீங்கன்னா சரி. இப்ப கிளாஸைக்க இருக்குது தியனவா. அப்ப ஹத்தட்ட பந்திய தியனவா, இல்லாட்டி ஹத்தட்ட கிளாஸைக்க தியனவா என்று நீங்க பாவிக்கலாம். 7 மணிக்கு கிளாஸ் இருக்குது. ஹத்தட்ட பந்திய தியனவா. இப்ப 8 மணிக்கு போவா என்று சொல்ல போறோம்டா அட்டட்டையாம். அப்ப 8என்றதுக்கு அட்டதானே, இதோட ட சேர்த்து விட்டீங்கன்னா 8 மணிக்கு போவம் யாமு. அப்ப அட்டட்டையாம் 8 மணிக்கு போவம் அட்டட்டையாம். இப்ப 9 மணிக்கு கால் பண்ணுங்க. 9 மணிக்கு கால் பண்ணுங்க. 9என்றதுக்கு சிங்களம் நவைய. நவைய இதோட ட சேர்த்து விட்டோம்னா நவையட்ட. நவையட்ட வரும். 9 மணிக்கு கால் பண்ணுங்க. அப்ப பண்ணுங்கன்றதுக்கு சிங்களத்துல கரண்ட்னு சொல்லுவாங்க. அப்ப கோல் பண்ணுங்க கோல் கரண்ட். கோல் கரண்ட் நவையட்ட கோல் கரண்ட். 9 மணிக்கு கால் பண்ணுங்க. தாகியட்ட கோல் கரண்ட். 10 மணிக்கு கால் பண்ணுங்க என்ற மாதிரி வேற. இப்ப 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. இப்ப 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்று சொல்ல போறோம். இந்த 10 மணிக்கு என்றது சிங்களம் தகைய. 10என்றதுக்கு தகைய. இதோட ட சேர்த்து விட்டோம்னா தகையட்ட. தகையட்ட ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பட்டன் கட்ட. சரியா, ஆரம்பியுங்கள் பட்டன் கட்ட. இது அப்பி என்றபடியா மூ சேர்க்கிறோம். என்ன அப்ப எப்படி வரும்? பட்டங்கமு. பட்டங்கமு. இப்ப தகையட்ட பட்டங்கமு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. தகையட்ட பட்டங்கமு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. அடுத்த பேட்டர்ன் வந்து 6 மணிக்கு பிறகு. 6 மணிக்கு பிறகு வாங்க என்று சொல்ல போறோம்னா இந்த பிறகு என்றதுக்கு சிங்களம் பஸ்ஸே. பிறகுக்கு பஸ்ஸே. பஸ்ஸே வந்து சேர்க்க இந்த 6 மணிக்கு என்றது ஹயட்டு வராது. ஆல்ரெடி நாங்க அந்த இக்கு கிட்ட தானே. ஆனா இந்த பஸ்ஸே சேர்க்க எப்படி வரும்னா இந்த ஹயருக்கு தானே அதோட என் சேப். ஹயோட என். அப்ப என்னண்டு வரும்? ஹயன் வரும். ஹயன். அப்ப ஹயன் அதோட தான் நீங்க பஸ்ஸே செய்யணும். அப்ப ஹயன் பஸ்ஸே வாங்க என்ன? இப்ப ஹயன் பஸ்ஸே என்ன? ஹயன் பஸ்ஸே என்ன? இப்ப 3 மணிக்கு பிறகு வாங்க. 3க்கு துணை. அப்ப இதோட என் சேர்த்து விட்டோம்னா துணேன். துணேன் பஸ்ஸே என்ன? தகையோட என் சேர்த்து விட்டோம்னா தகையன் பஸ்ஸே என்ன? தகையன் பஸ்ஸே என்ன? இந்த மாதிரிக்கு தான் இந்த வாக்கியங்கள் வந்து இப்ப 7 மணிக்கு பிறகு ஃப்ரீ என்று சொல்ல போறீங்க. 7 மணிக்கு பிறகு ஃப்ரீ. அப்ப 7என்றதுக்கு ஹத்த தானே. இப்ப ஹத்தவோட நீங்க என் சேர்க்க ஹத்தேன் வரும். ஹத்தவோட என் சேர்த்து விட்டீங்கன்னா ஹத்தேன். அப்ப பஸ்ஸே ஹத்தேன் பஸ்ஸே பிறகு ஃப்ரீ. அப்ப ஹத்தேன் பஸ்ஸே ஃப்ரீ. ஹத்தேன் பஸ்ஸே ஃப்ரீ. அப்ப மம நான் ஹத்தேன் பஸ்ஸே ஃப்ரீ. 7 மணிக்கு பிறகு ஃப்ரீ என்று சொல்லலாம். இப்ப 8 மணிக்கு பிறகு ஷாப் க்ளோஸ் ஆகும். இப்ப கடை வந்து க்ளோஸ் ஆகுதுன்றது சொல்ல போறீங்க. 8 மணிக்கு பிறகு கடை க்ளோஸ் ஆகும். அப்ப 8 மணிக்கு பிறகு அப்ப அட்டென் பஸ்ஸே. என்ன அட்டென் பஸ்ஸே. இந்த ஷாப்புக்கு வந்து நீங்க கடை என்றும் பாவிக்கலாம். இல்லாட்டி இங்கிலீஷ் வேர்ட் பாவிக்க போறீங்கன்னா ஷாப் எக்க. ஷாப் எக்க பாவிக்கலாம். க்ளோஸ் ஆகும்.
என்றா க்ளோஸ் வெனவா. க்ளோஸ் வெனவா. இந்த வெனவா போட்டு விட்டீங்கன்னா ஆகும் என்ற மீனிங்க கொடுக்கும். அப்ப அட்டென் பஸ்ஸே 8 மணிக்கு பிறகு ஷாப் வைக்க கடை க்ளோஸ் வெனவா க்ளோஸ் ஆகும். இப்ப 9 மணிக்கு பிறகு கோல் பண்ணாதீங்க. 9 மணிக்கு பிறகு கோல் பண்ணாதீங்க என்று சொல்ல போறோம்டா. இந்த 9 மணிக்கு பிறகு ரெண்டா எப்படி வரும்? நவையன் பஸ்ஸே. நவையன் பஸ்ஸே. இப்ப நவையன்டா 9. அப்ப அதோட என் சேர்த்து விட்டோம்டா நவையன் இல்லாட்டி நமையன் ரெண்டும் சரி. இப்ப நவையன் பஸ்ஸே பிறகு கோல் கரண்ண கோல் பண்ண வேண்டாம் எப்பா. இப்ப கோல் கரண்ண கோல் பண்ண எப்பா வேண்டாம். இப்ப நவையன் பஸ்ஸே கோல் கரண்ண எப்பா. 9 மணிக்கு பிறகு கோல் பண்ணாதீங்க. இப்ப 10 மணிக்கு பிறகு பஸ் இல்ல. 10 மணிக்கு பிறகு பஸ் இல்ல என்று சொல்ல போறோம்டா. இந்த 10 மணிக்கு பிறகு என்றா தகைய தானே. இந்த தகையோட என் கேட்க தகையன் தகையன் பஸ். 10 மணிக்கு பிறகு பஸ். பஸ் இங்கிலீஷ் வேர்ட் தானே. அப்ப பஸ் இல்லையன்றதுக்கு நெஹ இல்லாட்டி நெ என்றாலும் சரி. அப்ப தகையன் பஸ்ஸே பஸ் நெஹ. தகையன் பஸ்ஸே பஸ் நெஹ. அடுத்தது பார்க்க போறோம். 6 மணிக்கு முதல் வாங்க இல்லாட்டி 6 மணிக்கு முன்னுக்கு வாங்க. இந்த முன் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த முன்னன்றதுக்கு நாங்க சிங்களத்துல களின் சொல்லுவோம். களின். அப்ப 6 மணிக்கு இந்த இக்கு பேட்டர்ன் தானே. அப்ப இங்க வளமையான அந்த ட பேட்டர்னை பாயும். அப்ப ஹயண்டா 6 அதோட ட சேப்பம். அப்ப ஹயட்ட களி. ஹயட்ட களி 6 மணிக்கு முதல். ஹயட்ட களி வாங்க என்ன. ஹயட்ட களின்னு என்ன. அப்ப இதுக்கு நாங்க நேரடியா இக்கு பேட்டர்ன் பாயும். இப்ப ஹயட்ட களின்னு என்ன. 6 மணிக்கு முதல் வாங்க. 7 மணிக்கு முதல் முடியுங்க என்று சொல்ல போறப்பட்டா 7 என்றது ஹத்த. அப்ப ஹத்தட்டா 7 மணிக்கு முதலண்டா களின். அப்ப ஹத்தட்ட களின் முடியுங்க இவர கரண்ட். இவர கரண்ட். இப்ப ஹத்தட்ட களின் இவர கரண்ட் 7 மணிக்கு முதல் முடியுங்க. ஹத்தட்ட களின் இவர கரண்ட் ரெண்டு பேர். இப்ப 8 மணிக்கு முதல் போகணும் என்று சொல்ல போறீங்க. 8 மணிக்கு முதல் போக வேணும். அப்ப 8 மணிக்கு அப்ப அட்டட்ட. அப்ப அட்டண்டா 8 அதோட ட சேர்த்து விட்டோம்டா 8 மணிக்கு முதலண்டா களின். அப்ப அட்டட்ட களின் போக எண்ண. போங்கல் என்றாலும் ஜன்னதான். போக என்றாலும் ஜன்னதான். வேணும் ஓனே இல்லாட்டி ஓன ரெண்டும் சரி. அப்ப அட்டட்ட களின் ஜன்ன ஓனே. அட்டட்ட களின் ஜன்ன ஓனே இல்லாட்டி ஜன்ன ஓன ரெண்டும் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா 9 மணிக்கு முதல் கோல் பண்ணுங்க. 9 மணிக்கு முதல் கோல் பண்ணுங்க. அப்ப 9 மணிக்கு என்ன நவையட்ட களின். அப்ப 9 மணிக்கு என்றா நவையட்ட களின் என்றா முதல் கோல் பண்ணுங்க. கோல் கரண்ட். நவையட்ட களின் கோல் கரண்ட். நவையட்ட களின் கோல் கரண்ட் 10 மணிக்கு முதல் வந்துருங்க இல்லாட்டி 10 மணிக்கு முதல் வாங்க சொல்லுவேன் தானே. அப்ப 10 என்றதுக்கு தகைய. அப்ப அதோட ட சேர்த்து விட்டோம்டா தகையட்ட 10 மணிக்கு முதலண்டா களின். அப்ப தகையட்ட களின் என்ன வாங்க. தகையட்ட களின் என்ன 10 மணிக்கு முதல் வாங்க. இப்ப நாங்க இப்ப எத்தனை மணின்னு கேட்க போறோம். இப்ப எத்தனை மணி வேண்டா. இப்பன்றதுக்கு தென். இப்பண்டா தென். வெளாவ என்றா நேரம். இப்ப நேரம் இல்லாட்டி மணி. அப்ப தென் வெளாவ கீயத எத்தனை. இப்ப தென் வெளாவ கீயத. இப்ப எத்தனை மணி தென் வெளாவ கீயத ரெண்டு பேர். இப்ப 2 மணி என்று சொல்ல போறேன். இப்பன்றதுக்கு என்ன தென். தென் 2 மணி. அப்ப 2க்கு தெக்க. இதோட நாங்க ஈ சேர்த்து விட்டோம்டா அந்த மணி என்ற மீனிங் வேற. இப்ப தெக்காய். இப்ப தென் தெக்காய். தென் தெக்காய். இப்ப 2 மணி. அப்ப இப்ப 2 என்றதுக்கு தென் தெக்க. அந்த மணி என்றதுக்கு ஈ சேர்த்து விட்டோம்டா சரி. இப்ப தென் தெக்காய். இப்ப 2 மணி. தென் எக்காய். இப்ப 1 மணி. தென் தகையாய். இப்ப 10 மணி. தென் நவையாய். இப்ப 9 மணி. வேற. இப்ப 2 ஹால் என்று சொல்ல போறோம். இப்ப 2 ஹால். அப்ப இப்பன்றதுக்கு என்ன தென். தென் 2 என்றதுக்கு தெக்க. இதோட நீங்க ஈசைக்கோணும். அப்ப தென் தெக்காய் கால் என்று சொல்லுவேன் தானே. இந்த காலுக்கு சிங்களத்துல கால என்று சொல்லுவோம். கால. இதோட ஈ போட்டு விட்டீங்கன்னா சரி. இப்ப தென் தெக்காய் காலை. தென் தெக்காய் காலை.
அப்ப இப்ப 2 1/2. இத நாங்க 2:15 சொல்லுவோம் தானே, 2:15. அப்ப இத எப்படி சொல்லுவோம்? தென் இப்ப දෙකයි 2:15க்கு வந்து சிங்களம் පහළොව. පහළොව. இதோட ஈ சேர்த்து விட்டீங்கன்னா 15යි. அப்ப தென் 2:15. இப்ப 2:15. இல்லாட்டி தென் 2:15 என்றாலும் இப்ப 2:15. இப்ப இந்த இடத்துல நீங்க 2க்கு பதிலா துணாய் போட்டு விட்டீங்கன்னா 3:15. துணாய் 15යි. ஏண்டா 3:15. இந்த இடத்துல 4යි போட்டு விட்டீங்கன்னா 4:15. இல்லாட்டி 4යි 15යි 4:15. நீங்க எந்த நம்பரை போட்டு சொல்ல முடியும்? அடுத்தது 2.5. 2.5. அப்ப 2 தென் 2යි. அப்ப இங்கேயும் வந்து 2க்கு பின்னுக்கு ஈ சேர்க்கணும். 2යි 30க்கு வந்து திக தானே. அப்ப திகவோட ஈ சேர்த்து விட்டீங்கன்னா திகாய். அப்ப தென் 2යි திகாய். சரியா? இப்ப 2:30ன்றதுக்கு தென் 2යි திகாய். இதத்தானே 2.5 என்று சொல்லுவோம். அப்ப 2.5 தென் இந்த அரைக்கு வந்து ஹமார என்று சொல்லுவோம். ஹமார. அப்ப அதோட ஈ சேர்ப்போம். அப்ப ஹமாரை. இந்த இடத்துல கவனமா இருக்கணும். இந்த நம்பர் வந்து அப்படியே தனியே தான் வரும். இதுக்கு ஈ சேர்க்க மாட்டோம். அப்ப தென் 2 ஹமாரை என்று தான் சொல்லுவோம். அப்ப தென் 2යි ஹமாரை அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப தென் 2 ஹமாரை. அப்ப இங்க ஈ சேர்க்க கூடாது. அப்ப தென் 2 ஹமாரை என்று வரும். அப்ப எல்லா நம்பர்ஸுக்கும் அப்படித்தான். அப்ப தென் 4 ஹமாரை என்றா இப்ப 4.5. தென் 10 ஹமாரை இப்ப 10.5. தென் 9 ஹமாரை இப்ப 9.5. அப்படித்தான் வரும். இந்த ஈ பேட்டர்ன் சேர்க்க கூடாது. அடுத்தது இப்ப 2:45 என்று சொல்ல போறோம். இப்ப 2:45. அப்ப இப்பன்றதுக்கு என்ன? தென் தென் 2ன்றதுக்கு தெக்க அதோட ஈ சேர்க்கணும். அப்ப தென் 2යි 45க்கு வந்து சிங்களம் 45. 45க்கு 45 அதோட ஈ சேர்த்து விட்டப்பட்டா சரி. இப்ப தென் 2යි 45. அப்ப இப்ப 2:45 தென் 2යි 45. இப்ப நாங்க சில நேரம் இப்ப 3 மணிக்கு காமணத்தியாலும் இருக்குன்னு சொல்லுவேன் தானே. 3 மணிக்கு காமணத்தியாலும் இருக்கு. இது 2:45 தானே. அப்ப தென் 3 மணிக்கு. அப்ப 3 மணிக்குண்டா துணவ போட்டுட்டு பின்னுக்கிட்ட துணட்ட துணட்ட அங்கால காமணத்தியாலம். காமணத்தியாலத்துக்கு கால தானே. காலவோட ஈ சேர்த்து விட்டப்பட்டா சரி. தென் துணட்ட காலை. தென் துணட்ட காலை என்று வரும். இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து தென் 4 காலை என்று சொல்லிவிட்டீங்கடா. இப்ப 4 மணிக்கு காமணத்தியாலம் இருக்கு. ரெண்டா என்ன? இப்ப 3:45. சரியா? இப்ப இந்த முக்கால்ன்றதுக்கு வந்து நேரடியா சிங்களத்துல மீனிங் இல்ல. சரியா? அப்ப நீங்க இந்த 2 விதம் வந்தா சொல்லலாம். ஒன்று 2:45 சொல்லலாம். இல்லாட்டி 3 மணிக்கு காமணத்தியாலம் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க. இப்ப எத்தனை மணி தெரியுமா? எடுக்க போறீங்க. இப்ப எத்தனை மணி தெரியுமா? ஏண்டா தென் எத்தனை மணி வெலாவ கீயத ஆல்ரெடி பார்த்துட்டேன். இப்ப தென் வெலாவ கீயத தெரியுமா என்றதுக்கு தன்னவாத. தன்னவாத. தென் வெலாவ கீயது தன்னவாத. தென் வெலாவ கீயது தன்னவாத. 2 பேரும். இப்ப எத்தனை மணி தெரியுமா? தென் வெலாவ கீயது தன்னவாத. நான் காலமா 8 மணிக்கு வருவேன் சொல்ல போறேன். நாங்க காலமா 8 மணிக்கு வருவேன். ஆல்ரெடி நான் 8 மணிக்கு வருவேன்ன்றது பார்த்துட்டேன். அப்ப 8 மணிக்கு வருவேன். அட்டட்ட என்ன? இப்ப மங் அட்டட்ட என்ன? நான் 8 மணிக்கு வருவேன். இப்ப எக்ஸ்ட்ராவா இதுல காலமே என்றத சொல்லியிருக்கு. இப்ப மார்னிங் என்றத சொல்லியிருக்கு. அப்ப காலமே என்றதுக்கு உதே. அப்ப அவ்வளவுதான். அப்ப உதே அட்டட்ட என்ன? காலம் 8 மணிக்கு வருவேன். இப்ப மங் உதே அட்டட்ட என்ன? நான் காலம் 8 மணிக்கு வருவேன். மங் உதே அட்டட்ட என்ன? நான் காலம் 8 மணிக்கு வருவேன். அடுத்தது அவர் மாலை 5 மணிக்கு போனேன். மாலை பின்னேரம் என்ன? பின்னேரம் ஈவினிங். அப்ப அவரண்டா ஏயா ஏயா பின்னேரம்ண்டா ஹவச ஹவச 5 மணிக்கு. அப்ப 5 மணிக்குண்டா பஹட்ட. அப்ப ஏயா ஹவச பஹட்ட போனார் கியா. ஏயா ஹவச பஹட்ட கியா. அவர் 5 மணிக்கு போனார். ஏயா ஹவச பஹட்ட கியா. அவர் 5 மணிக்கு போனார். இரவு 9 மணிக்கு தூங்குவார். நித்திர கொள்ளுவார். இரவு 9 மணிக்கு தூங்குவார். அப்ப இரவுன்றதுக்கு ரே
ரே 9 மணிக்கண்டா பாத்துட்டான் நவையட்ட இப்ப ரே நவையட்ட தூங்குவன் நிதாகண்ணவா நிதாகண்ணவா ரே நவையட்ட நிதாகண்ணவா இரவு 9 மணிக்கு தூங்குவேன் சரியா நான் மதியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் சொல்ல போறேன் நான் மதியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் அப்ப இது அப்படி சொல்லுவான் நானண்டா மங் மங் மதியத்துக்கு வந்து தவள்னு சொல்லுவான் மதியத்துக்கு கிட்ட சேர்ப்பான் இப்ப தவள்கிட்ட மங் தவள்கிட்ட கொஞ்சம் டிக்கா லேட் ஆயிட்டேன் பறக்குவுனா லேட் ஆயிட்டேன்டா பறக்குவுனா இப்ப மங் தவள்கிட்ட டிக்கக் பறக்குவுனா மங் தவள்கிட்ட டிக்கக் பறக்குவுனா நான் மதியத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் கொஞ்சம் லேட் ஆயிட்டு இல்லாடி கொஞ்சம் லேட் ஆகிட்டுச்சு என்ன அப்படி சொல்லுவேன் தானே அப்ப அந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம்ன்றதுக்கு டிக்கப் லேட்ன்றதுக்கு லேட் ஆகிட்டு சொல்லுவோம் மாட்டா பறக்குனா டிக்கக் பறக்குனா கொஞ்சம் லேட் ஆயிட்டு மட்ட சமாவென்ன என்ன மன்னிச்சிருக்க என்ன அப்படி கேக்குது இப்ப டிக்கக் பறக்குனா மட்ட சமாவென்ன கொஞ்சம் லேட் ஆயிட்டுது என்ன மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும் இது நேரம் இருக்குது என்று சொல்ல போறப்பட்டா இன்னும்ன்றதுக்கு தவ நேரம் வெலா இருக்குது தீயனவா தவ வெலா தீயனவா தவ வெலா தீயனவா நேரம் இருக்குது தவ வெலா தீயனவா வெலாவ என்றாலும் சரி தவ வெலாவ தீயனவா அடுத்தது பாருங்கோ அவர் மதியம் லேட்டா வந்தவர் மதியம் லேட்டா வந்தார் அப்படி சொல்ல போறப்பட்டா அவர்ண்டா ஏயா இந்த மதியத்துக்கு வந்து தவள் பார்த்தோம் அப்ப ஏயா தவள் லேட்டா வந்தார் பறக்கு வேலா ஆவா இப்ப லேட்டான்றதுக்கு பறக்கு வேலா சரியா இப்ப லேட் ஆயிட்டா பறக்கு முன்னாண்டு பார்த்தோம் லேட்டா என்று அந்த முற்றுப்பெறாம வந்துச்சா பறக்கு வேலா வந்தார் ஆவா ஏயா தவள் பறக்கு வேலா ஆவா அவர் மதியம்தான் வந்தவர் அப்படின்னு சொல்லுவோம் தானே அவர் மதியம்தான் வந்தவர் அப்படி சொல்ல போறப்பட்டா அவரண்டா ஏயா மதியம் தவள் தான்ன்றதுக்கு தமாய் இப்ப ஏயா தவள் தமாய் வந்தார் ஆவே ஏயா தவள் தமாய் ஆவே அவர் மதியம் தான் வந்தார் ஏயா தவள் தமாய் ஆவே அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கலாம் இப்ப வந்தாரண்டா ஆவாதானே வந்தாரண்டா ஆவாதானே ஆனா இங்க தமாய் வந்தபடியா என்னண்டு பேரும் ஆவாண்டு வராது ஆவே என்றுதான் பிடிக்கும் ஆல்ரெடி நாங்க பாத்துருக்கோம் இப்ப ஏ தவள் தமாய் ஆவே இவ்வளவுதான் இன்றைக்கு இந்த நேரம் சம்பந்தமாக வந்து நாங்கள் வந்து பாவிக்கக்கூடிய சொற்பிரயோகங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்புறேன் தேங்க்யூ